வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரிக்கு வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். கனமழையை தொடர்ந்து திடீரென சாய்ந்த ஹைமாஸ் விளக்கு கம்பம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தரமற்று அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். அமித்ஷா வருகையை ஒட்டி புதுச்சேரி நகரம் முழுவதும் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். நகரம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதையொட்டி புதுச்சேரி காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் பல்வேறு பகுதிகளில் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அமித்ஷா செல்லும் முக்கிய வழித்தடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையிலும் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சாலையோரங்கள், முக்கிய சந்திப்புகள் மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி நகரமே காவல்துறையினரின் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி சார்பில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பூங்காவில் குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, ஓட்டப்பந்தயம், தண்ணீர் நிரப்புதல் போட்டி, மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதுடன் சிற்றுண்டியாக ஜூஸ், பிஸ்கெட் மற்றும் குடிநீரும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மையர் அணி நிர்வாகிகள் நேரில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருமான ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை அணி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை அணி தலைவர் ஜாஹி இக்பால் பாஷா தலைமையில் நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர் இருதயராஜ், சபருல்லா ஜாவுபாய், அப்துர் ரஹ்மான், ரிபாயுல்லா, ஜோசப், மாநில செயலாளர்கள் ஜோசப் மரிய சூசை, ராஜ், சான்வாஸ், ஆனந்த், ராஜன், சரபுதீன், இலியாஸ், சாதிக் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமல் வருகை புரிந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரிக்கு வருகை தரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஒன்று திரண்ட பொதுநல அமைப்பினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உரிமை இல்லை.
வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே. கன்னியகோவில் மன்னாதீஸ்வரர் கோவிலில் தீமிதி திருவிழாவில் தீக்குண்டத்தில் தவறி விழுந்த பக்தரை தீயணைப்பு துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கிருமாம்பாக்கம் அருகே கன்னிக்கோவில் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தீமிதி நிகழ்ச்சியின் போது எதிர்பாராத விதமாக ஒரு பக்தர் தீக்குண்டத்தில் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு துறையினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விழாவில் அசம்பாவிதங்களை தடுக்க தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டது. தனியார் நிறுவனத்தில் 6 செல்போன்கள் திருடிய ஊழியர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் டிவிஎஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 16ஆம் தேதி இந்த நிறுவனத்தின் கிழக்கு பகுதி மதில் சுவரை தாண்டி மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழைந்துள்ளார். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊழியர்களின் 6 இருசக்கர வாகனங்களில் இருந்த பெட்டிகளை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த செல்போன்களை மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் திருட்டில் ஈடுபட்டது நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அதே நிறுவனத்தில் பணியாற்றி வரும் சின்ன பகண்டை பகுதியை சேர்ந்த அபிஷேக் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அபிஷேக்கை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் செல்போன்களை திருடியதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த திருட்டுக்கு உடந்தையாக திலீப் என்பவரும் செயல்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அபிஷேக் மற்றும் திலீப் ஆகிய இருவரையும் நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெத்தி செமினார் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியின் 2026ஆம் ஆண்டிற்கான ஆண்டு விளையாட்டு விழா உப்பளம் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை ஆரோக்கியராஜ் மற்றும் துணை முதல்வர் அருட்தந்தை சின்னப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு அருட்பெருந்திரு மோன்சின்யோர் குழந்தைசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் மாணவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சியில் விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். ஒழுக்கம், விடாமுயற்சி, குழு ஒற்றுமை மற்றும் நேர்மையான போட்டி உணர்வுடன் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டு நாள் சிறப்புரை மற்றும் பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி என்சிசி குழு தலைமையகத்தின் குழு தளபதி கர்னல் ஆஷிஷ் திவாரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். உடல் ஆரோக்கியம், கட்டுப்பாடு, தலைமைத்துவம் மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றை வளர்ப்பதில் விளையாட்டின் பங்கு குறித்து மாணவர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் உரையாற்றினார். பின்னர் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். விழாவில் மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு, தடகள போட்டிகள், வண்ணமயமான உடற்பயிற்சி நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் ஒழுக்கம், குழு ஒற்றுமை மற்றும் சிறப்பான செயல்பாடுகளை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட நலன் விரும்பிகள் வெகுவாக பாராட்டினர். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளி முதல்வர் அருட்தந்தை ஆரோக்கியராஜ், கல்வியுடன் விளையாட்டும் இணைந்தால்தான் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி சாத்தியமாகும் என குறிப்பிட்டார். விளையாட்டு விழாவை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்களுக்கு துணை முதல்வர் அருட்தந்தை சின்னப்பன் நன்றி தெரிவித்தார். தி வேல்யூ ஆஃப் ட்ரெடிஷன் என்ற பள்ளியின் உயரிய லட்சியத்தை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற ஆண்டு விளையாட்டு விழா மாணவர்களின் திறமை, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், ஒழுக்கம் மற்றும் விளையாட்டு மனப்பான்மையை வெளிப்படுத்தும் நிகழ்வாக சிறப்பாக நிறைவடைந்தது. மேட்டுப்பாளையம் 4 முனை சந்திப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த ஹைமாஸ் விளக்கு கம்பம் கனமழையை தொடர்ந்து திடீரென சாய்ந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் 4 முனை சாலையில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஹைமாஸ் விளக்கு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விளக்கு கம்பத்தின் அடிப்பகுதியில் முறையாக கான்கிரீட் அமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது.
நேற்று பெய்த மழையால் கம்பத்தின் அடிப்பகுதியில் மழைநீர் தேங்கி மண் ஈரப்பதமாகியதாக தெரிகிறது. இதன் காரணமாக கம்பம் தனது நிலைத்தன்மையை இழந்து திடீரென சாலையோரமாக சாய்ந்தது. அதிர்ஷ்டவசமாக ஹைமாஸ் விளக்கு கம்பம் சாய்ந்த நேரத்தில் அருகில் வாகனங்கள் எதுவும் வரவில்லை. மேலும் பொதுமக்களும் அந்த பகுதியில் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து ஏற்பட்ட சம்பவங்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. சமீபத்தில் இதே பகுதியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி டிராக்டர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் மழையின் காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் ஹைமாஸ் விளக்கு கம்பமும் சாய்ந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் கட்டமைப்பு பணிகளில் தரம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது. எனவே அதிகாரிகள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து சாய்ந்த ஹைமாஸ் விளக்கு கம்பத்தை உடனடியாக அகற்றி அப்பகுதியில் உள்ள இதே போன்ற அனைத்து கம்பங்களின் உறுதி தன்மையையும் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பாரத் கேஸ் லைட் ஜிப் புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய பாரத் கேஸ் லைட் ஜிப் சமையல் எரிவாயு சேவை புதுச்சேரியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ஓம் சக்தி பாரத் கேஸ் விநியோகஸ்தகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ வீரருமான ஓம் சக்தி சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய சேவையை தொடங்கி வைத்தார். வாடிக்கையாளர்களின் தேவையை கருத்தில் கொண்டு சமையல் எரிவாயு சேவையை மேலும் எளிமைப்படுத்தும் நோக்கில் பாரத் கேஸ் லைட் ஜிப் சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக எளிதாக பதிவு செய்து விரைவாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கமர்ஷியல் மேலாளர் ராஜலிங்கம், தஞ்சாவூர் டெரிட்டரி மேலாளர் லலித் ஷெர்கர், புதுச்சேரி விற்பனை அலுவலர் விபின் குமார் சிங், ஓம் சக்தி பாரத் கேஸ் உரிமையாளர் தமிழ் செங்கோலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய சேவை மூலம் பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பை பெறுவதில் உள்ள நடைமுறைகள் மேலும் எளிதாகும் என்றும் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் விரைவான சேவையை வழங்க முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வாடிக்கையாளர்களின் வசதி மற்றும் தேவைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பாரத் கேஸ் லைட் ஜிப் சேவை புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சேவையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு தினம் தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் மாநிலம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திமுக முன்னாள் தலைவருமான கலைஞர் மு கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலைக்கு JVS ஆறுமுகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் கட்சியினருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக மாநில நிர்வாகிகள் செந்தில் குமரன், திருபுவனை காந்தி, இளம்பருதி உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் நினைவை போற்றினர். கலைஞர் கருணாநிதியின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மக்கள் நல கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுகவினர் தெரிவித்தனர். புதுச்சேரி குருபாத அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற 1108 மூலிகை சிவலிங்க வழிபாடு மற்றும் வேள்வி வழிபாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார்கள் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி குருபாத அறக்கட்டளை சார்பில் தாவரங்களை மற்றும் மூலிகைகளை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி சிவசிவ ஸ்ரீ வெள்ளையங்கிரி சுவாமிகள் தலைமையில் புதுச்சேரியில் முதன்முறையாக 1108 மூலிகை சிவலிங்க வழிபாடு மற்றும் வேள்வி வழிபாடு அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற 1108 மூலிகை சிவலிங்க வழிபாடு நிகழ்ச்சியில் 1108 சிவலிங்க வழிபாட்டில் குருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதன் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட சிவசிவ ஸ்ரீ வெள்ளையங்கிரி சுவாமிகள், இவருடைய குருநாதர் காமாட்சி பிரிய ஆதீனம், திருப்பங்குழியூர் மடாலயம் காமாட்சி தாசர் சுவாமிகள் மற்றும் ஆதிவன கோகுலானந்தபுரி சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு அடியார்கள், குருமார்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர்.
பாகூர் கன்னியகோவில் தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நேரடியாக கண்டுகளித்தனர். புதுவை மாநிலம் கன்னியகோவில் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான தீமிதி திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய தினமான 4ஆம் வெள்ளியான நேற்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், சந்தனம், தயிர், பன்னீர், இளநீர், தேன், அபிஷேகத்தூள், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை கோவில் எதிரில் அக்னிகுண்டம் அமைத்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், அரசியல் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் போக்குவரத்து கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் தீயணைப்பு துறை, சுகாதாரத்துறை போன்ற அரசு அதிகாரிகள் இந்த தீமிதி திருவிழாவில் சிறப்பாக செயல்பட்டனர். இந்த விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலையிலிருந்து மாலை வரை சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் குலதெய்வ வழிபாட்டாளர்கள், ஆன்மீகவாதிகள் என்று திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி, விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். ஆடி கிருத்திகை திருவிழாவை ஒட்டி செஞ்சி அருகே சுடு எண்ணெயில் வடை சுட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டதுடன் ஜேசிபியில் தொங்கி ஊர்வலம் நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே காரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றிவேலன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான முருக பக்தர்கள் காவடி எடுத்து தீ மிதித்து தேர் இழுத்து தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர். விழாவின் சிறப்பு நிகழ்வாக முருக பக்தர் சகாதேவன் என்பவர் கொதிக்கும் சுடு எண்ணெய் நிரப்பப்பட்ட கடாயில் வடை சுட்டு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். இந்த வடை பிரசாதத்தை உட்கொண்டால் குழந்தை பேறு, கடன் பிரச்சனைகள் உள்ளிட்ட வாழ்க்கை தடைகள் நீங்கும் என்பது அப்பகுதி மக்களின் ஐதீக நம்பிக்கையாக இருப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். மேலும் மற்றொரு முருக பக்தர் வெங்கட் என்பவர் அலகு குத்திய நிலையில் ஜேசிபி இயந்திரத்தில் தொங்கியவாறு ஊர்வலமாக வந்தார். அந்த ஊர்வலத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சரின் புகைப்படத்தை ஏந்தி தனது பக்தி மற்றும் மரியாதையை வெளிப்படுத்தியது பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஆடி கிருத்திகை விழாவையொட்டி நடைபெற்ற இந்த பக்தி நிகழ்வுகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேல் மலையனூர் வட்டம் முருகன் தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள சஞ்சீவி மலை ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 63ஆம் ஆண்டு ஆடிகை கிருத்திகை உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் முருகன் தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள சஞ்சீவி மலை ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 63வது ஆண்டு ஆடி கிருத்திகை உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால், பன்னீர், மயில், அலகு உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் மற்றும் முதுகில் அலகு குத்தி கொண்டு பக்தர்கள் முருகன் தாங்கல் கிராமத்தை சுற்றிலும் வீதி உலா வந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் தீ மிதித்தும் மார்பு மீது உரல் வைத்து உலக்கையால் மஞ்சள் இடித்தும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு செடல் சுற்றல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செய்து முருகனை வழிபட்டனர். திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு மூலவர் தங்க கவசத்தில் சேவல் கொடி மற்றும் வேல் ஏந்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்த வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு காலை கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேக பொடி, பஞ்சாமிரதம், பால், சந்தனம், தேன், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதேபோல் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள், பஞ்சாமிரதம், தேன், பால்,
பழங்கள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. மூலவர் தங்க கவசத்திலும் இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி யானை வாகனத்தில் மலைவலம் வரும் காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்க உற்சவருடன் வலம் வந்தனர். கோட்டக்குப்பம் பகுதியில் திடீரென மின்சார கட்டணங்கள் எகிரி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி கோட்டக்குப்பம் பகுதிகளில் வசித்து வரும் பல குடும்பங்களுக்கு இந்த மாதம் எடுத்த கணக்கெடுப்பின்படி அதிக அளவில் மின்கட்டணம் உயர்த்தி வந்திருப்பதாக பல குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் கடந்த சில மாதங்கள் முன்பு வரை 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது திடீரென 5000 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரை கட்டணங்களை உயர்த்தி குறித்து சென்றுள்ளனர் என பலரிடமிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளது. திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் உலக மக்கள் நலம் பெற வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திண்டிவனம் டிவி நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 15வது ஆண்டு அமிர்த கூழ்வார்த்தல் விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உலக மக்கள் நலம் பெற வேண்டி திருவிளக்கு பூஜையானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பெண்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் மற்றும் டிவி நகர் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். கனமழையை தொடர்ந்து திடீரென சாய்ந்த ஹைமாஸ் விளக்கு கம்பம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தரமற்று அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு எதிர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.